வணக்கம். உரையாடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய உரையாடல் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா இசையமைப்பாளர் அண்ட் பிஜிஎம் கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கே 10 திரைப்படங்களுக்கு மேல இசையமைச்சிட்டு இருக்கிறாரு. நாட் ஒன்லி தமிழ் சினிமா, தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லி மல்டிபிள் லாங்குவேஜஸ்லையும் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எஸ், இசையமைப்பாளர் சாம்சியஸ் அவர்களை வரவேற்று நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சூப்பர். உங்களை சந்திச்சது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. பல வருஷ போராட்டம்னு கூட சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில சாம்சியஸ் அவர்களை சந்திக்கணும், ஒரு இன்டர்வியூவை அவர்கிட்ட பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய மனநிலையும் ஆடியன்ஸோட மனநிலையும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய ஜேர்னி நீங்க பல இடங்கள்ல சொல்லியிருந்தாலும் தேனியிலிருந்து உங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி சினிமா அப்படிங்கிறதுக்குள்ள உள்ள வரணும் அப்படிங்கும்போது நீங்க நிறைய கொயர்லலாம் பாடியிருக்கீங்க. பட் சினிமாக்குள்ள போனா நம்ம ஒரு விஷயத்தை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது நம்ம அந்த நம்பிக்கை வரணும் இல்லையா? அந்த பயணம் எங்க தொடங்குச்சு? இல்லை, நமக்கு இது ரொம்ப என்ன சொல்கிறது, பிளான் பண்ணி அப்படிலாம் எதுவுமே வரல. நம்ம ரொம்ப நேச்சுரலாக ஆக்சிடென்டலாக வந்தது தான் சினிமா. இப்பயுமே தெரியாது இது கரெக்டாக இப்படி போயிட்டு இருக்கிறதும் கரெக்டாங்கிறது இப்பயும் தெரியாது. நம்ம அந்த என்ன சொல்கிறது, காட்டாறு மாதிரி எந்த சைட்லாம் போதோ அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதாங்கிற மாதிரி. பட்டு அதில் கரெக்டாக போகணுன்னு மட்டும்தான் இருக்குது, அவ்வளோதானே தவிர நம்ம இப்போ இவ்வளோ நாள் வந்ததை ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னால் திரும்பி பார்த்தோம்னா நம்ம இதோட ரொம்ப கீழே தான் இருந்திருக்கோம். ஸோ அதுக்கு இது பெட்டராக இருக்குது, ரொம்ப நல்லா மேலே இருக்கும், ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோங்கிறது. ஸோ இதுக்கப்புறமா எதை நோக்கி போகணுன்னுலாம் இன்னமும் இல்லை, ஏன்னா இதுவே எதிர்பார்த்து வந்தது இல்லை. ஸோ இதுவே ஹாப்பி தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன போகணுன்னு கூட இல்லை, இருக்கிறத நல்லா பண்ணணும்னு இருக்கோம். ஓகே. உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு நீங்க ஐடி துறையிலையும் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியுமா என்னன்னு தெரியல. ஐடி துறையில இருந்துட்டு இப்போ இசையமைப்பாளராக ஒர்க் பண்ணும்போது ஆடியன்ஸ் நினைக்கக்கூடிய விஷயம், ஐடியே பெரிய ஜாப்பா, ஏன் அதை விட்டுட்டு இசைக்குள்ள வந்துட்டாரு, இசையில சாதிக்க முடியுமாங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் அதை விட்டுட்டு எப்படி இதுக்குள்ள ஜம்ப் ஆனாங்க அப்படிங்கிறது. அதில் என்னன்னா, இப்போ நீங்கள் ஐடிங்கிறது ஒரு க்ரியேட்டிவாக ஒர்க்கான்னு கேட்டால் அதில் க்ரியேட்டிவ் இருக்குது, நிறைய இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 ஒன்றை க்ரியேட் பண்ண முடியும் அதில். பட்டு மியூசிக் அளவுக்கு ரொம்ப எல்லாரையும் கவர்ற மாதிரி க்ரியேட் பண்ண முடியுமாங்கன்னா அதில் இல்லை. ஸோ இதில் ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இது ஒரு ஜாபே இல்லை முதல்ல. அப்படி இருந்தாலும் இதுக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒரு பாட்டு போட்டதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் அதில் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணாலும் அதில் வராது. அது ஒரு ரெகுலரான ஒரு சர்க்கிளாக இருக்கும். நம்ம பண்ணுறதே இன்னொருத்தரும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதில் ஒரு புதுசு ஒன்றுமே இல்லை. சேலரி வருதே தவிர நீங்கள் அதில் ஒரு க்ரியேட்டிவாக என்ஜாய் பண்ணுறதெல்லாம் முடியாது. பட் இதில் அப்படி இல்லை. இதில் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். எண்ட் ஆஃப் த டே என்னென்னா, நான் பிடிச்ச ஒர்க்கு இது ஒர்க்காக சொல்ல மாட்டேன், இது ஒரு பிடிச்ச வேலை. வேலையும் ஒர்க்கு ஒன்று தானே, என்ன சொல்லலாம். அது ஆக்சுவலி இது என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி அது பிடிச்சி சாப்பிட்றீங்களா, அந்த மாதிரி இது மியூசிக்ங்கிறது அப்படி நமக்கு. ஓகே. அப்படி நீங்கள் ரசித்து நீங்கள் இந்த துறையில் இப்போ நிறைய திரைப்படங்கள் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் பிஜிஎம்னா சாம்சியஸ் தான். இந்த ஹாலிவுட்டில் தான் அதுக்குன்னு ஒரு தனி கிரெடிட் கொடுப்பாங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில் எவ்வளவோ ஜாம்பவான்கள் இருந்தாலும் அந்த கிரெடிட் சாம்சியஸ்க்கு தான் கிடைச்சிருக்கு. அதுவும் தேனியிலிருந்து சாம்சியஸ் அப்படின்னு கூட நீங்கள் பெருமையாக சொல்லலாம். அந்த பெருமை எப்படி இருக்குது சார்? ஆக்சுவலி என்னென்னா, இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற இதில் பிஜிஎம் நல்லா பண்ணுறோம். பட் எல்லாரை விட பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. முதல்ல என்னென்னா, நம்மளை ஒரு அங்கீகாரம் அப்படி இப்போ ஒரு பரவாயில்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா இவர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு எல்லாரும், ஒரு ஆடியன்ஸும் சரி, ஒரு டெக்னீஷியனாக, ஒரு டைரக்டர்ஸாக சரி, ஒரு ஹீரோஸ் இவங்கெல்லாம் நினைக்கும் போது இருக்குல்ல, இவர்கிட்ட போனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது சந்தோஷமும் இருக்குது. ஒரு பாதி அப்போ பாட்டு நல்லா பண்ண மாட்டாரா, அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தான் பண்ணுவாராங்க அப்படிங்கிற ஒரு முத்திரையும் ஆயிடுச்சுங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. ரெண்டாவதுலே என்னென்னா, ஓகே இப்போ நீங்கள் ஒரு ஹாலிவுட் மூவியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அதில் கம்போசர்னு யாரை சொல்லுவாங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறவங்க தான். அப்புறம் அதில் நிறைய சாங்ஸ் வரும், அதெல்லாம் வேறு ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சில டைம் அதே கம்போசரே பண்ணியிருப்பார். அது செப்பரேட் தனி கிரெடிட். பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பழைய பாகவதர் காலத்திலேருந்து இங்கே பாடல் தான் சினிமா, அதாவது மியூசிக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமிங்கில் பாகவதர் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடியே தான் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்டால் நான் இங்கே தான் இருக்கிறேன்னு பாட்டிலே தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த நாடகத்தன்மையோடு இருந்ததுனால நம்ம ஊரில் என்னென்னா, மியூசிக்குங்கிற டைரக்டர்னா பாட்டு பண்ணால் மியூசிக் டைரக்டர் வந்துச்சு. பட் அது மியூசிக் டைரக்டர்ஸ் தான். நான் சொல்கிறது இங்கே திரைப்படமாக வரும்போது அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறவங்க தான் ஹாலிவுட்லலாம் பார்த்தீங்கன்னா கம்போசர்ஸ். ஸோ நான் அப்படி தான் நான் பார்க்குறேன் அதை. ஸோ அதனால் அது என்றைக்குமே அது ஏதோ பேக்ரவுண்ட் ஸ்கோர்னால் அது ஒரு பயங்கர குறவானது, இல்லைனா அது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு படத்தையே தாங்கி நிற்கிறது அதுதான். ஒரு படம் கண்டிப்பாக, ஒரு படத்தில் நீங்கள் ஒரு 4 பாட்டு இருக்குன்னா 4 படம் சேர்த்த அந்த ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா
20 மினிட்ஸ் வரும், பாக்கி இருக்கிறது எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தானே. கண்டிப்பா. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு சாங்காகவே தான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அப்படிங்கும்போது அது உங்களுக்கு அதை என்ஜாய் பண்ணி பண்ணீங்கன்னா அது ஒரு ஃபீலு, ஒரு ஃபுல் படம் நம்ம பண்ண மியூசிக்னால வந்து ஒரு படம் நல்லா இது ஒரு சீன் வேறு லெவலில் எமோஷனை கன்வே பண்ணுதுன்னா அது தேட்டரில் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு ஆனந்த ஒரு சந்தோஷம், பயங்கர சந்தோஷம் இருக்குல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுடைய சினிமா பயணம் தொடங்கும் போது அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் சினிமாக்குள்ள நுழைய முடியாது. ஆக்டிங் லைனாக இருக்கலாம், எந்த ஒரு லைனாக இருக்கலாம், ஒரு லைட் மேனாக கூட இருக்கலாம். அதுக்கும் வந்து ஒரு பின்புலம் இல்லாமல் உள்ள நுழையிறோம் அப்படிங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அப்படி உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, எந்த சப்போர்ட்டும் கிடையாது. உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய லெசன்ஸை வச்சு மட்டும்தான் நீங்கள் இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே நுழைய முடியும். அப்படி உங்களுடைய என்ட்ரி அமைஞ்சது எப்படி? நான் லிரிக்ஸ் நிறைய எழுதுவேன். ஸோ எனக்கு லிரிக் எழுதணுங்கிற ஆசை சின்ன இதுலேருந்து இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து ஏதாச்சும் எழுதிட்டு இருப்பேன். ஸோ இங்கே ஐடியில் இருக்கும்போது அந்த ஐடியில் ஒரு ஓனர் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு ஆல்பம் சாங் பண்ணுறோம், நீங்கள் வேணால் லிரிக்ஸ் எழுதுங்கன்னு சொல்லி லிரிக் எழுத போனது தான். போகும்போது அங்கே வந்து ஒரு கம்போசர் ஒருத்தர் அவர் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நானே என்ன பண்ணேன்னா லிரிக்ஸ் எழுதிட்டு நானே ஒரு டியூன் போட்டு அவங்கள்ட்ட பாடி காமிக்கும்போது அப்போ தான் முதல்ல தெரியும் நம்மளால் கம்போஸ் பண்ண முடியுமாங்கிறது. ஸோ அப்படி ஒரு ட்ராவல் வந்து என்னாச்சுன்னா இதுக்குள்ளே வந்ததே அப்படி தான். அப்புறம் மியூசிக் டைரக்ஷனு இந்த மாதிரி வந்து அதெல்லாம் பெரிய வேலை இல்லையா. அது வந்து இப்போ ராஜா சார் மாதிரி ஒருத்தங்க, இல்லைனா வந்து ரஹ்மான் சார் மாதிரி ஒருத்தங்க, எம்எஸ்வி, அவங்களாம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அவங்க இருந்த ஒரு சினிமாவில் வந்து நம்மளாம் இப்படி ஆகணும்லாம் தெரியவே தெரியாது. அதாவது நான் சொல்கிறது ஆகணும்னா பெரிய ஆள் ஆகிறது இல்லை, அதில் நம்மளும் ஒரு சின்ன படம் பண்ணாலும் ஒரு மியூசிக் டைரக்டராக வந்துடுவோன்ற அந்த இதுவே நம்ம பெருசாக நினைக்கல. அப்படி இருக்கும்போது என்னென்னா நீங்கள் வந்து ஆக்சிடென்டலாக உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கிறது, கற்றுக்கிறது இருக்குல்ல. நீங்கள் வந்து இங்கே நிலச்சி நிற்கணும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஏதோ நமக்கு தெரிஞ்சதை மட்டும் பண்ணிட்டு போனோம்னா நம்மளை வந்து கன்ஃபார்மாக ஒரு 2 வருஷத்தில் உட்கார வச்சுருவாங்க வீட்டில். நம்ம இப்பயுமே நான் நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன்னா நமக்கு எதுவுமே தெரிஞ்சு வரல, தெரியாமல் உள்ளே வந்துட்டோம். வந்து ஒரு 15-16 வருஷத்தோட ட்ராவலு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்பயுமே சில படங்கள் வந்துச்சுன்னா நான் வந்து அந்த படம் நல்ல படமாக இருக்கும், ரொம்ப வேலை இருக்கும் ஒன் சைடு, இருந்தாலும் அந்த படத்தை எடுக்கலாமா யோசிக்கும்போது நான் ஏன் எடுப்பேன்னா அதில் ஏதோ ஒன்று கற்றுக்கலாம், ஏதோ ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், இந்த படத்தில் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்லாம் நிறைய படம் எடுத்திருக்கேன். ஒருவேளை அந்த படத்தோட பேமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஆனாலும் நமக்கு இந்த படம் எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்லாம் நிறைய படம் எடுத்திருக்கேன். ஸோ என்னென்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு, இதை வந்து நம்மளுடைய செல்ஃபாக நம்ம ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறோம், அதை திருப்தியாக பண்ணணுங்கிறது ஒன்று. அதை தாண்டி இது வந்து ஒரு நிறைய பணம் சம்மந்தப்பட்டது. ஒரு படங்கிறது அவ்வளோ பொருள் செலவு இருக்குது. ஸோ அதில் நம்மளை ஒரு பார்ட்டாக பண்ணும்போது நம்மளால் அந்த படம் கெட்ட போடக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த படம் நம்மளால் வந்து ஏதோ ஹிட் ஆயிடுச்சுன்னா அது எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குமே அப்படி யோசித்து பண்ணுறதுனால என்ஜாய் பண்ணி பண்ணுறேன். ஓகே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2 டிகேட்ஸ்க்கு மேலே தமிழ் இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது எத்தனையோ அங்கீகார மேடைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. பட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இதுதான்ப்பா எனக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது எந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட்டில் அமைஞ்சிருக்கா? இல்லை நிறையா. இப்போ நீங்கள் நம்மளுடைய பாட்டுனே தெரியாத கேட்ட பாட்டுங்க நம்மகிட்டே அதை ரெஃபரன்ஸாக கொடுப்பாங்க. நான் சொல்கிறது சினிமா ஃபீல்ட்லேயே சொல்கிறேன். அது இப்போ மகாவதார் நரசிம்மான் ஒரு படம் பண்ணேன், அதெல்லாம் இப்போ அது இந்தியாவில் ஃபுல்லாக ஹிட்டு, எல்லாருக்குமே அந்த பாட்டு பயங்கரமான ஒரு ரொம்ப ரீச்சாக இருந்துச்சு. இந்தியாவிலே ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லேயுமே அந்த படம் வந்து ரொம்ப இதாக போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சாம்சிஎஸ்னு ஒருத்தர் யாருன்னே தெரியாது. அவங்க ரசித்தது வந்து நம்மளோட பாட்டு தான். ஸோ நம்ம அதுக்கு எந்த ஒரு இப்போ நம்ம வந்து அது ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம் நான் தான் பெஸ்ட்டு அப்படின்லாம் நம்ம எதுவுமே சொல்லவும் இல்லை, அதுவாக ஹிட் ஆகுது. அப்புறம் சில பாட்டுங்க வந்து நான் பண்ண பாட்டை எனக்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெஃபரன்ஸாக கொடுப்பாங்க. அவர் டைரக்டர்ஸ், நான் சொல்கிறது சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க, இத்தனைக்கும் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கே நம்ம பண்ண பாட்டு தெரியாது, ஆனால் அந்த பாட்டோட வெற்றி இருக்கு இல்லையா, அதுதான் நான் அதை நினைப்பேன். இப்போ நம்ம பண்ண பாட்டு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த பாட்டு நமக்கே கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று அப்புறம் தான் சொல்லுவேன் அது என்னோட பாட்டு தான் சொல்லும்போது. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த ஒரு நம்மளை தெரியலன்னா கூட நம்மளோட ஒர்க் பேசுறதுங்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அது மாதிரி நிறைய இருக்குது, நிறைய படங்கள் இருக்குது. சின்ன படங்கள் கூட நமக்கு இப்போ மகாவதார் நரசிம்மா வந்தது கூட நீங்கள் ஜடான்னு ஒரு படம், அந்த படம் நான் பண்ண மியூசிக்கை பார்த்து தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்து நமக்கு பெருசாக பின்னால் வந்து பெருசாக தெரியும். அது பெருசாக சொல்லுவாங்க நம்மளை பற்றி. என்ன பண்ணலவான்னு ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த பாட்டு பாதி பேருக்கு நான் தான் பண்ணு கொடுத்தேன், அதை நான் தான் பாடியிருப்பேன். இது ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன் நான். ஒரு வயசான அம்மா, அவங்க வந்து இந்த மாதிரி போட்டு தம்பின்னு அந்த பாட்டை எனக்கிட்டே சொல்கிறாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சவங்க ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தானே. நீங்கள் நம்ம தான் பண்ணோன்னு தெரியறத விட நம்மளுடைய ஒர்க்கை பேசும்போது நமக்கு இன்னும் பயங்கர அது ஒரு போதை. அது வந்து சொன்னால் புரியாது. அது நம்ம ஏதோ வந்து மேடைக்காக நம்ம வந்து தன்னடக்கத்தில் பேசணும்னு நினைப்பாங்க. அது இல்லை, அது 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 ஒரு போதை.
நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கீங்க, அந்த ஒர்க்கை வேற ஒருத்தவங்க ரசிக்கிறாங்க, அது நீங்கள் தான் தெரியாத போது அவங்க கூட நிற்கிறது இருக்குல்ல, அது ஒரு போதை. அது வந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு அது புரியும். கண்டிப்பா. ஆனா நீங்க அத சொல்லும்போது நீங்க ரொம்ப பாசிட்டிவா அத எடுத்துக்கிறீங்க. பட் நானா இருந்தேன் அப்படின்னா, எப்படி நீங்க சொல்ல போச்சு? அது என்னோட பாட்டு இல்ல அப்படின்னு நான் எடுத்துப்பேன். இல்லை இன்னையோட முடிஞ்சு போகிறது இல்லை உலகம். இன்னொரு உலகம் வந்து இப்போ நான் இன்னொரு 5 வருஷத்தில் ஒரு வேளை ஒரு நிறைய பாட்டு இட்டு கொடுத்து வரும்போது, அப்போ வந்து திரும்பி பார்க்கும்போது அவங்க, ஓ இந்த பாட்டுலாம் அவர் தான் பண்ணாரா, எனக்கு ரொம்ப பிடிக்குங்கன்னு சொல்லும்போது இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது வேற தானே. கண்டிப்பா, கண்டிப்பா. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பயங்கரமா பண்ணுவாரு. அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஆடியன்ஸ் வந்து சாம் சிஎஸை வந்து ஒரு போர்ட்ரேட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை என்னைக்காச்சும் நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு என்னைக்காச்சும் நீங்க நினைச்சிருக்கீங்களா? இல்லை அப்படி பிரேக் பண்ணணும்னு நினச்சதில்லை. அப்படி நினைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நான் வந்து பாட்டை மட்டும் நல்லா பண்ணிட்டு அந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கை நல்லா பண்ணாமல் இருக்கணும். அப்படி பண்ண முடியாது இல்லையா? என்னன்னா நான் அது என்ன சொல்லணும்னா, ஒரு சின்ன கோடு போடுறோம், அந்த கோடு ரொம்ப நல்லா இருக்கு, அதுதான் சாங்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடும்போது என்ன ஆகுதுன்னா, இது சின்ன கோடாக தெரிஞ்சிருது, அவ்வளோதான். அது அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறணும். இப்போ பெரிய கோடு நான் மீன் பண்ணுறது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரை. ஸோ நீங்கள் இப்போ பாட்டு நல்லா பண்ணிட்டோம், அந்த படத்தில் ஒரு 4 பாட்டு ஹிட் ஆயிடுச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி அந்த படத்தில் பேசாமல் விட்டாங்கன்னா அந்த பாட்டை பற்றி பேசுவாங்க. ஸோ நம்ம அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை பேச வைக்கிறோம், அது ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக பண்ணிட்டாருங்கன்னு அதோட தீம் மியூசிக்கோ அதை விட ஹிட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா அப்படி ஒரு முத்திரை வந்துடுது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் விக்ரம் மேதாவில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அந்த படத்தில் வந்து ஆக்சுவலி யாஞ்சின்னு ஒரு பாட்டும் சரி, டசக்கு டசக்குன்னு ஒரு பாட்டு ஹிட் ஆயிருக்கு, போகாத என்னை விட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஸோ அதில் ஆல்பமாகவே ஹிட் ஆயிருக்கு. அதில் வந்து அப்போ பாட்டு நல்லா பண்ணலையா, ஆனால் அதில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இன்னும் அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அதை விட. ஸோ அப்படித்தான் வருது என்னோட படங்கள். இப்போ அடங்கம்புரன்னு ஒரு படம் பண்ணேன், பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குனாங்க, ஆனால் அதில் வந்து சாயாலின்னு ஒரு பாட்டு இருக்கும். ஸோ என்னன்னா ஒவ்வொரு படத்துலையும் பாட்டு ஹிட் ஆகும், ஆனால் அதை விட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குங்கிறதுனால அதுக்காக நம்ம வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இனிமேல் நல்லா பண்ணக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் அது ஓகே, அது அவங்களுடைய கருத்துக்கள், அது நம்ம அதை தப்பு சொல்ல முடியாது. பட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் நான் பண்ணலான்னு இருக்கேன், நிறைய இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான். ஸோ அப்படி பண்ணும்போது அதில் வந்து எந்த ஒரு இப்போ கைதி மாதிரி படத்தில் வந்து ஒரு வேளை பாட்டு இருந்துச்சுன்னா பாட்டு ஹிட் கொடுத்துருக்கலாம், பட் அந்த படத்தில் பாட்டே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதில் பேக்ரவுண்ட் மியூசிக் தான் நல்லா பண்ண முடியும். ஸோ அதில் எவ்ரி பேக்ரவுண்ட் மியூசிக் அதில் வரக்கூடிய ஒரு சவுண்ட் ட்ராக்குமே ஒரு சாங்காக தான் நான் பார்க்குறேன். வாய்ஸ் வந்தால் தான் ஒரு சாங் மட்டும் அதில் இங்கிலீஷ் பாட்டு மாதிரி ஒன்று பண்ணியிருப்போம், ஒரு இங்கிலீஷ் லிரிக்கில். ஸோ அதில் லவ் சாங்கோ அந்த மாதிரி எதுவும் இல்லை, அது பண்ணவும் முடியாது அந்த படத்துக்கு. ஸோ அந்த மாதிரி படத்தில் நீங்கள் அப்படி தான் பண்ண முடியும். நம்மளுக்கு ஒரு கிரவுண்டு கிடச்சிருக்கு, ஒரு களம் கிடச்சிருக்குன்னா அதில் நீங்கள் என்ன இதிலெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியும், இதிலெல்லாம் பூந்து விளாட முடியும் இருக்குல்ல, அது நம்ம பண்ணுறோம். பட் ஃபியூச்சராக இப்போ வந்து சாம் பண்ணுவாரா அப்படிங்கிறது நம்மளோட இண்டிபெண்டன்ட் மியூசிக் நான் பண்ண போகிறேன். அதில் வந்து எந்த டைரக்டருக்காக நம்ம பண்ணல, எந்த ஒரு ஸ்கிரிப்டுக்காக பண்ணல, நம்மளுடைய ஓன் இது. ஸோ அதில் நம்மளுடைய சாங்ஸோடைய நம்ம என்ன பண்ணுவோங்கிறத ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அதில் நம்ம நிறையா சொந்தமாக நம்ம நிறைய சொல்ல முடியும் மக்களுக்கு. ஓகே ஓகே. டிரெக்டர்ஸ் உங்களை வந்து அப்ரோச் பண்ணும்போது மல்டிபிள் ஸ்டோரியோடயே வருவாங்களா, இல்லை நீங்கள் தேர்வு செய்வீங்களா, இதுலேயே நம்ம போகலாம், அந்த மாதிரி தேர்வுங்கிறது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ நீங்கள் இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா, சில படங்கள் இப்போ ஒரு சமைக்கிறீங்க ஏதோ ஒன்று, இப்போ அதில் கருவேப்பிலையோட தேவை என்னென்னா அது வந்து கடைசியில் ஒரு எசன்ஸ் ஆட் பண்ணுறது தானே. ஆனால் கருவேப்பிலை இல்லாமல் சமைக்க முடியும், கரெக்டு தானே? கண்டிப்பாக. அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ரொம்ப மியூசிக் தேவைப்படாது, அது எப்பயாச்சும் தேவைன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி அது கண்டென்ட்டே கரெக்டாக இருக்கு. ஆனால் இந்த த்ரில்லரு, ஹாரரு இந்த மாதிரியான படங்கள் வந்து மியூசிக்கிலேயே நிறைய கதை சொல்கிற மாதிரி இருக்கும், மியூசிக்கில் நிறைய மெனக்கெடுதல், அது வந்து மியூசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த படங்களுக்கு. ஸோ அந்த டைமிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி கம்போசர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க தமிழில், எக்கச்சக்க மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, நல்ல மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, சூப்பர் மியூசிக். ஸோ அவங்கள மாதிரி ஆட்களை தான் சூஸ் பண்ணுவாங்க அந்த டைமிங்கில். கமர்ஷியலாக போகிறத விட இப்படி பண்ணலான்னு நினைப்பாங்க. அப்படி பண்ணும்போது அந்த வரிசையில் நானும் இருப்பேன், 100% இருப்பேன்னு நம்புறேன் நான். ஏன்னா அதனால தான் நமக்கு அந்த மாதிரி படங்கள் வருது, நம்ம சூஸ் பண்ணி போகிறதில்ல. நான் இது வரைக்கும் எந்த படமும் நானாக கேட்டு போனதில்லை. ஸோ எனக்கு வந்த படங்கள் தான். ஆனால் வர்ற படங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ நம்ம அந்த மாதிரி நிறைய படங்கள் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேங்ஸ்டர் மூவியாக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரு, மர்டர் மிஸ்ட்ரி, இந்த மாதிரி அந்த கைண்ட் ஆஃப் ஜான்ராவில் நம்ம நிறைய ஹிட் கொடுத்துருக்கோம். நிறைய இவர் இது பண்ணிடுவாருன்னு ஸ்ட்ராங்காக அவங்க நம்புறதுனால வராங்க. லவ் படமும் பண்ணியிருக்கோம், எஸ்பி ராஜா விஜயராணி மாதிரி படங்கள். பட் என்னென்னா மோர் பீப்புள் அப்படி வரும்போது அந்த மாதிரி படங்களுக்கு வந்து ஒரு வேளை வேற இப்போ என்னை விட நல்லா பாட்டு பண்ணிட்டு இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட போயிடலாம் ஒரு வேளை, தெரியல. இப்போ அது ஏன்னா இப்போ கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து பாட்டு சாம் நல்லா பண்ணுவாரான்னு கேட்டால் எல்லாரும் வந்து ஒரு செகண்டில் வந்து இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. அப்போ சாங் நல்லா பண்ணுவாருன்னா பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நம்மளோட இமேஜே வேற மாதிரி இருக்குங்கிறேன். பட் இப்போ ரஞ்சித் ஜெயக்கோடி மாதிரியான டைரக்டர்ஸ்கள், எஸ்பி ராஜாவும் பண்ண மாதிரி அவருக்கு எல்லா படத்துலையும் நாங்கள் லவ் சாங் வச்சுருக்கோம், எல்லா பாட்டும் ஹிட்டு தான். எவ்ரி இயர் இப்போ பண்ணதுலேருந்து ஸ்பாட்டிஃபைல வந்து டாப்பில் நம்ம சாங் இருந்துகிட்டு இருக்கோம், கண்ணம்மா ஒன்னவா இருக்கட்டும், இல்லை யாஞ்சியாக இருக்கட்டும். ஸோ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா,
அந்த மாதிரி படங்கள் வரும்போது பண்ணுவோம். ஆனால் மெஜாரிட்டி படங்கள் வந்து ஒரு டைரக்டராக அவங்க கதை எழுதும் போதே நம்மளுடைய சவுண்ட் ட்ராக் வச்சு எழுதுறாங்க. ஸோ த்ரில்லர் இந்த மாதிரி படங்கள் கூடுதல் நம்மளை தேடி வரது ரீசன் அவங்க மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன மாதிரியான ஆட்கள் என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க, நான் மட்டும்தான் இல்லை, என்ன மாதிரி அவங்களெல்லாம் தேடி வரும்போது அதில் நானும் இருக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளேயே இருக்காங்களோ அப்படிங்கிறது தோணியிருக்கா? இப்போ மகாவதார் நரசிம்மா வந்து எந்த கேங்ஸ்டர் மூவியும் கிடையாது. அது ஒரு டிவைனான ஒரு பக்கா டிவோஷனல் கைண்ட் ஆஃப் ஒரு மித்து, ஒரு மித்துன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு சாமி புராண கதை. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து இப்போ சாமி சிஎஸ் வந்து எப்படி ஒர்க் ஆவார் நீங்கள் யோசித்து பாருங்களேன். சம்மந்தமே இல்லை, அவர் ஒரு கொலை பண்ணுறதுக்கு தான் மியூசிக் போடுவார். அப்படிங்கும்போது ஒரு சாமிக்கு எப்படி போட முடியும்னு இருக்குல்ல. அப்போ நம்ம இன்னொரு படம் நீங்கள் ராக்கெட்ரி மாதிரியான ஒரு பயோபிக், ராக்கெட்ரி படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒருத்தருடைய பர்சனல், அதில் எந்த ஃபைட்டும் கிடையாது படத்தில், எந்த கத்தி கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஃபுல் எமோஷ்னல். இது பார்க்கிங்னு ஒரு படம், அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ சம்மந்தமான படம். நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ நான் ரோல் மாடலாலாம் எடுத்துக்கிட்டு இருப்பேன் ரகுமான் சார், இளையராஜா சார் தான். இப்போ இளையராஜா சார்ன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அவர் வந்து வெறுமனே வந்து ஏதோ ஒரு ஜானராவில் ஒரு இதில் மட்டும் படம் பண்ணல. அவர் பல டிஃப்ரெண்ட் இதை ட்ரை பண்ணியிருக்கிறாரு, டிஃப்ரெண்ட் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு, டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கிறாரு. ஸோ நான் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது மட்டும் தான் வருங்க, இப்படி தான் போடுவாங்க, எல்லா படமும் இப்படி தான் இருக்கும், அப்படிலாம் நம்ம கிடையாது. நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு மண்ணு தான், அந்த கதையும் அது வந்து அவங்க தான் அந்த பானை செய்கிறவங்க மாதிரி வச்சுக்கோங்களேன். அது என்னவா செய்ய ட்ரை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அவங்க கையை இப்படி வளைச்சாங்கன்னா அது பானையாகும், நேராக வளைச்சாங்கன்னா வேற மாதிரி ஆகும், அவ்வளோதான். நம்ம அப்படி ஒரு மியூசிஷியனாக அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது நம்மளுடைய சொந்தம், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். இதுதான் என்னுடைய மேக்ஸிமம் லவ் சாங்னு சொல்லி நான் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் சினிமா மியூசிக் அப்படி இல்லைல்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். பட் ஆடியன்ஸ் வந்து நமக்கு மேலே முத்திரையெல்லாம் குத்தலைன்னு தான் நான் தோணுது. இப்போ ஏன்னா நான் லவ் படம் பண்ணாலும் அவங்க ஒத்துக்கிறாங்க. இப்போ அந்த படம் நான் சொன்ன மகாவதார் நரசிம்மா ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, அது அந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணால் ஒத்துக்குருவாங்க. சில படங்கள் நானே சில பாட்டுகள்லாம் சில பாட்டுகள் நானே தப்பு பண்ணியிருப்பேன், நல்லா பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்காக வந்து என் பாட்டை ஃபுல்லாக விரும்பலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம நல்லா இருந்தால் ரசிக்க போகிறாங்க, நல்லா இல்லைனா நம்ம அடுத்து நல்லா பண்ணுறதுக்கு நம்மளும் ட்ரை பண்ணுவோம். சாம்சியஸ் அவர்களுக்கு பாடல்களுக்கு இசையமைக்கிறது, பாடல்களுக்கு வரி அமைக்கிறது இன்னும் கூடுதலாக வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. எப்படி சார் அந்த வரிகள் அமைக்கிறது வந்து ரொம்ப எளிதாக இருக்கா, இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதை நீங்கள் வந்து பண்ணுறீங்க? இல்லை, எனக்கு இந்த கம்போஸ் பண்ணுறக்கூடிய அந்த ஒரு இப்போ வழக்கமாக இப்போ எல்லாரும் எப்படி கம்போஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ ராஜா சார்லாம் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. அவரெல்லாம் ஈஸியாக வந்துடும், அவருக்கெல்லாம் கடவுள் கொடுத்த வரோம். இப்போ எனக்கு என்னென்னா ஒரு லிரிக்ஸை வச்சா தான் கம்போஸ் ஒரு லிரிக், அந்த லிரிக் வேணும். இப்போ சும்மா நீங்கள் வந்து ஒரு சிச்சுவேஷன் கேட்டுட்டு நம்ம வந்து ஏதோ சும்மா தனனா அப்படின்லாம் வாசிக்கிறது நமக்கு அது வர மாட்டேங்குது. அது ஏன்னா நான் வந்து ரொம்ப என்ன பண்ணுவேன்னா அந்த கதையை கேட்டிருப்பேன், அந்த கதையோட சிச்சுவேஷன் கேட்டிருப்பேன், அந்த சாங்க்கு வரக்கு முன்னால் சீன் என்னன்னு கேட்டிருப்பேன். ஸோ இதெல்லாம் என் மைண்டில் இருக்கிறதுனால அது என்னவா இருக்குங்கிற அந்த லிரிக்காக என்னவா வரும் அப்படிங்கிறதுல தான் வந்து இப்போ இந்த பாட்டு ஹிட் ஆயிடணும், இதோட ஹுக்லைன் ஹிட் ஆயிடணும், அதுக்காக ஒன்று பண்ணணும் அப்படிலாம் பண்ண மாட்டேன் நான். ஸோ ஒரு லிரிக் நானாக எழுதுறதுனால என்னன்னா அது ஒரு இதில் வந்து பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. லிரிக்ஸை நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஒரு லிரிக்காக எழுதிடுவேன். இப்போ நீங்கள் வந்து சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ இந்த படத்துலேயே இப்போ நம்ம ரெட்டத்தலையிலே இந்த கண்ணம்மா அந்த பாட்டு இருக்குல்லே, அது நான் அது எழுதுனதுக்கு ரீசன் என்னென்னா அது நான் கம்போசிங்லேயே நான் எழுதுனது இல்லாமல் இந்த பாட்டு நான் தான் எழுதி தீருவேன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அடியே ஒன்றை பார்க்கும்போது அப்படியே சதுரனானே, இது வந்து பெரிய கவிதையெல்லாம் ஒன்றும் கிடையாது, கல் எடுத்து எறிவாங்க ஆடியன்ஸ், அவ்வளோதான் உண்மை. அவ்வளோ பெரிய கவிஞரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது என்னென்னா ஒருத்தன் யதார்த்தமாக ஒருத்தங்களை பார்த்தா எப்படி இருக்கும், உன்னை பார்த்த உடனே அப்படி நான் செதறேன், உன்னை பார்த்த உடனே அப்படி இப்படி உடையிறேன் அப்படின்னு இருக்குல்ல. இது அப்படி இப்போ நான் எழுதும்போது இப்போ தன்னண்ணா தானே நான் இது இப்போ பாடுறேன்ல, இது ஒரிஜினலாக அந்த லிரிக்ஸ்லாம் எனக்கு அந்த வந்திருக்காது. ஸோ நான் கம்போஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா அடியே ஒன்றை பார்க்கும்போது அப்படியே, இந்த அப்படியேங்கிற வேர்டு வரலன்னா தன்னனா அப்படின்னு எனக்கு மியூசிக் வந்திருக்காது. இப்போ அப்படியேக்கு பதிலாக இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தன்னே நான் தானு கூட போயிருக்கலாம், தெரியாது. ஆனால் அந்த தன்னனா அப்படின்னு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு அந்த லிரிக்ஸ்னால வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கம்போஸ் பண்ணும்போதே லிரிக் எழுதிட்டு அந்த லிரிக்ஸுக்கு தான் நான் டியூனே போடுவேன். அது டம்மியான லிரிக்காக தான் இருக்கும். நிறைய படங்களில் நான் பண்ண எல்லா பாட்டுக்குமே லிரிக்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் லிரிக் ரைட்டர்கிட்ட கொடுக்கும்போது வேற தன்னனான்னு பாடி கொடுப்பேன். அதே அதுக்கப்புறம் அவங்க அதை எழுதுவாங்க, அது ஒர்க் ஆகும். சில பாட்டுங்களில் இதனால லிரிக் ரைட்டருக்கும் நமக்குமே நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அதான் சொல்கிறேன். எப்படின்னா இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஒரு பாட்டு பண்ணி கொடுக்குறோம், இப்போ இதுலேயே கண்ணம்மான்னு இருக்குது. இந்த கண்ணம்மா அடிக்கடி நான் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா அது ஆட்டோமேட்டிக்காக கம்போஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பாடும்போது வந்துடுது, அது தவிர்க்க முடியல. அது நம்மளும் அதை மாற்ற நினைப்போம், அவங்களுமே இல்லை இதை மாற்ற வேண்டாம் நல்லா இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஸோ நிறைய இதில் பிரச்சனைகள் இருக்கு. இப்போ ஆடியன்ஸ் ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட்ஸ் போட்டு போயிடுறாங்கல்ல, அது எனக்கு புரியுது. அவங்கள மாதிரி தான் நானுமே எனக்கு நான் கமெண்ட்ஸ் போட்டால் நானுமே சொல்லுவேன்
ஏங்க இவருக்கு என்ன வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் கண்ணம்மானே எழுதிட்டு இருக்க, நானே போடுவேன். எனக்கு அதெல்லாம் எனக்குன்னு தெரியும். அது அப்படி என்னன்னா நம்ம அது சும்மா பாடும்போது ஏன்னா அவங்களுக்கு டேரக்டர்ஸ்க்கு அது பிடிச்சிருது, பிரதர் இதை வச்சுக்கலாம் பிரதர் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம அவங்களுக்கு ஓகே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் சில பாட்டுங்களுக்கு கீழே காரி துப்புவாங்க, இவர் ஏங்க லிரிக் எழுதுறாருன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்னா சரி அடுத்ததுல இதை எழுதக்கூடாது, ஓகே அவாய்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான்.